சிக்ஸர் பவர் பை ட்ரீம் 11 சிக்ஸர் பத்தி சொன்னா இது ஒரு ஃபேண்டசி கிரிக்கெட் ட்ரேட் இன்வெஸ்ட்மெண்ட் பேஸ்ட் ஆப்பா தான் இருக்க போகுது. இது பார்த்தோம்னா இது வந்து ட்ரீம் 11ஓட இன்னொரு சிஸ்டர் கம்பெனியா தான் இருக்கு. அதாவது ட்ரீம் 11ல எப்படி வந்து டெபாசிட் அடுத்து வித்ட்ராவல் அப்ப நமக்கு டிடிஎஸ் டாக்ஸ் பிடிக்கிறாங்களோ அது எல்லாமே இந்த சிக்ஸர் ஆப்புக்கும் அப்படியே அப்ளிகபிள் ஆகும். சிக்ஸர்ல பார்த்தோம்னா 3 டைப் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு. என்னன்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட், சூப்பர், அடுத்து ஃபீச்சர் இருக்கு. நம்ம அதிகமா யூஸ் பண்றது ஃபீச்சர் தான். இதுலயுமே வந்து 2x ஃபீச்சர் இருக்கு. அதுல பார்த்தோம்னா நம்மளோட ப்ராஃபிட் எல்லாமே டபுள் மடங்கா கிடைக்கும். சிக்ஸர்ல நம்ம ஒரு பிளேயரை 2 விதமா வாங்கலாம். அவர் நல்லா விளையாடுவான்னு தோணுச்சுனா அங்க நம்ம அவரை அப் பொசிஷன்ல வாங்கணும். அதே இது அவர் ஒழுங்கா விளையாட மாட்டான்னு தோணுச்சுனா அங்க அவரை நம்ம டவுன் பொசிஷன்ல வாங்கணும். இப்போ நம்ம ரிசர்வ் பண்ண ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். நம்ம எடுத்தோனே அவரோட ஆவரேஜ் வேல்யூ என்னன்னு பார்த்தோம்னா ஒரு 55 பாயிண்ட் இருந்துச்சு. அடுத்து அவரோட ஓப்பனிங் ஸ்டாக் வேல்யூ என்னன்னு பார்த்தோம்னா 25 ரூபாய் போட்டுருந்துச்சு. அதுல நான் வந்து ஒரு 10 ஸ்டாக் வாங்கிக்கிறேன். அதாவது 250 ரூபாய்க்கு அவர் ஒரு 10 ஸ்டாக் வாங்கிட்டேன். ரிசர்வ் பண்ணி ஒவ்வொரு மேட்ச் அந்த ஆவரேஜ் பாயிண்ட கிராஸ் பண்றப்ப அவரோட ஸ்டாக் வேல்யூ கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆயிட்டே போகும். அதுபடி பார்த்தோம்னா நான் லாஸ்ட் 4 மேட்சஸ் அவரை வாங்கி வச்சிருந்தேன். இந்த நிலைமையில அவரோட ஒரு ஸ்டாக்கோட வேல்யூ 9 ரூபாய் கூடி இப்போ 34 ரூபாய் கிட்ட இருக்கு. அதுபடி பார்த்தோம்னா இப்போதைக்கு 10 ஸ்டாக்கோட வேல்யூ 90 ரூபாய் கூடி இருக்கு. நான் அவரை 2x அப் ஃபீச்சர்ல வாங்குனதுனால இப்போ எனக்கு 183 ரூபாய் கிட்ட ஸ்டாக் வேல்யூ கூடி இருக்கு. சிக்ஸர் பிளாட்ஃபார்ம்ல ரிசர்வ் பண்ண மட்டும் வாங்கல. அவர் கூடயே பார்த்தோம்னா விராட் கோலி, ஹென்ரி கிளாசன், ரியான் பராக், ஃபில் சால்ட், ஆண்ட்ரே ரசல், ஹர்திக் பாண்டியா மாதிரி பிளேயர்ஸ் வாங்கி இந்த மாதிரி நீங்களும் ஒரு ப்ராஃபிட்டபிள் போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம டெலிகிராம் சேனல்ல இந்த சிக்ஸர் ஆப்புக்கான ரெஃபரல் கோடோட லிங்க் இருக்கு, போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாம மேட்ச் ஆரம்பிக்குது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியே நம்ம வந்து எந்தெந்த பிளேயரை வாங்கணும்னு சொல்லி நம்ம நோட்டிஃபை பண்ணுவோம். அதுபடி நீங்களும் பிளேயரை வாங்கிக்கலாம். இதுல இன்னொரு முக்கியமான விஷயமும் கூட இருக்கு. என்னன்னு பார்த்தோம்னா எப்படி ஒரு நல்ல விளையாண்ட பிளேயர் நம்ம வாங்குறப்ப நமக்கு வந்து நல்ல ப்ராஃபிட் கிடைக்குதோ அதே மாதிரி ஒரு நல்ல விளையாடாத பிளேயர் அப்பள வாங்குறப்ப நமக்கு நிறைய லாஸ் ஆகிறதுக்கு ஏற்பட்ட வாய்ப்பு இருக்கு. அதுபடி நீங்க யோசிச்சு நம்ம பிளேயரை சூஸ் பண்ற மாதிரி இருக்கும்.